வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள சிக்கல். போலி நாணயத்தாள்களுடன் இருவர் கைது, விசாரணையில் வெளியாகியுள்ள தகவல். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மோதல், பரிதாபமாக உயிரிழந்த நபர். கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்திலிருந்து தூக்கிட்ட நிலையில் சடலம் மீட்பு. 3 பிணை கைதிகளை விடுவித்துள்ள ஹமாஸ். ஆயிரக்கணக்கில் அரசு ஊழியர்களின் பணி நீக்கம், டிரம்பின் அதிரடி உத்தரவு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். 2020ஆம் ஆண்டில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையை முற்றிலுமாக நீக்குவது குறித்த அரசாங்கத்தின் தீர்மானத்தை தொடர்ந்து 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இலங்கை வங்கியினால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானின் முன்னணி வங்கிகளில் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகளில் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன. இது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிதிச் செயலாளர் பி ஜெயசுந்தர தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய எடுத்த தவறான முடிவுகளின் காரணமாகவே தற்போது இவ்வாறான பிரச்சினைகள் எழுந்துள்ளன. எனவே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் இந்திக சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார். பாணந்துறை பின்வத்தை பிரதேசத்தில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்வத்தை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 5 போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் போலி நாணயத்தாள்களை பயன்படுத்தி விற்பனை நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்து வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்வத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரியில் குடும்ப தகராறு காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எகலியகொட போலீஸ் பிரிவின் பரகடுவ பகுதியில் உள்ள ஒரு வீடு ஒன்றில் ஏற்பட்டுள்ள தகராறில் காயமடைந்த 73 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் எகலியகொட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் எகலியகொட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்தவர் தனது மகளின் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளதாகவும் மகளின் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி பிள்ளை உள்ளதாகவும் அந்த பிள்ளையும் இவர்களுடன் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வீட்டின் உரிமை தொடர்பாக அவரது தந்தையுடன் தகராறு இருந்துள்ளதாகவும் அந்த நேரத்தில் உயிரிழந்தவர் தகராறிலிருந்து தப்பிக்க முயன்ற போது அவர் பேரணினால் தள்ளிவிடப்பட்டு தரையில் வீழ்ந்தமையினால் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்திற்கு அருகில் தூக்கிட்ட நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள கழிப்பறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் குறித்த நபரின் சடலம் தூக்கிட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் கதிர்காமம் பகுதிக்கு வெளியூரிலிருந்து வந்தவர் என்று உள்ளூர் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அவர் பல நாட்களாக கதிர்காமம் நகரத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்ததாகவும் அப்பகுதியினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நபரின் மரணம் கொலையா அல்லது உயிர் மாய்ப்பா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தினம் விடுதலை செய்யப்படும் 3 பிணை கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்டிருந்தது. இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் 15 மாதத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். அதன் பின்னர் தற்காலிக போர் நிறுத்த நடைமுறையின் போது 120க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் 94 பிணை கைதிகள் உள்ள நிலையில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இந்நிலையில் பிணை கைதிகளில் 3 ஆண்களை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய பிணை கைதிகள் யாகர் ஹரன், அலெக்சாண்டர் ருபேனோ மற்றும் சஹை டிகல்ஷன் ஆகிய 3 பேரே இவ்வாறு விடுதலை செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தொழிலதிபர் எலான் மஸ்கின் பரிந்துரையின்படி 10,000 அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கான அதிரடி உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிறப்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதில் ஒன்றுதான் பெடரல் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் உத்தரவு எனவும் அமெரிக்க அரசாங்க துறைகளில் மொத்தம் 2 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காணப்படுகின்றனர். இந்நிலையில் அவர்களில் பலர் செயல்திறனற்றவர்கள் என்றும் தனக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்றும் கூறி ஆட்குறைப்பு செய்ய போவதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.